ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வயநாடு ட்ரிப் போயிருந்தோம். லாஸ்ட் வீக் தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே 3 நாள் வந்து ட்ரிப் போயிருந்தோம். நாங்கள் மச்சி ஃபேமிலி, அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் ராமண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி 3 ஃபேமிலியுமே போயிருந்தோம். வயநாடு இது வரைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா போனது கிடையாது. பெருசாக நான் எங்கேயும் போக மாட்டேன். காலேஜ் டூர் போனதோடு சரி, அதுக்கப்புறம் எங்கேயுமே போகலை. அது வந்து மைசூர் வழியாக ஃபாரஸ்ட்குள்ளே போய் தான் போனோம். போகிற வழியில் எருமை மாடு, மான்லாம் நிறைய இருந்துச்சு. குட்டீஸ்க்கு அதெல்லாம் காமிச்சிட்டு அவங்களும் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. கரெக்டாக மான் வந்து பார்த்திங்கன்னா காருக்கு ஈக்குவல் ஸ்பீடில் எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்களேன். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பயங்கர ஸ்பீடு. நம்ம கார் கூடயே வந்து அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கு. அதுவும் லைனாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 மான் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக போயிட்டு இருந்துச்சு. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. குட்டீஸுமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. பட் வந்து இந்த ஃபாரஸ்ட்டில் நிறையா இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் மான், இந்த எருமை மான் மட்டும் தான் பார்த்தோம். குரங்கு பார்த்தோம், மயில் பார்த்தோம். மயில் ரெகுலராக நாங்கள் வீட்லேயே பார்க்குறது தான். பெருசாக வேறு எதுவுமே நாங்கள் வந்து இதில் பார்க்கல. ஓகே, இதுவே குட்டீஸ் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கார்லாம் ஸ்லோ பண்ணி அங்கே இருக்கிற மான்லாம் நல்லா பார்த்துட்டு இருந்தோம். குட்டீஸ்க்கு இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அங்கங்கே குட்டி குட்டி மான்லாம் இருந்துச்சு. அதையுமே குட்டீஸ்க்கு காமிச்சிட்டு அப்படியே வந்து நாங்கள் போயிட்டுருந்தோம். எங்கள் கரெக்டாக வயநாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைசூர் வழியாக போகிறப்போ காலையில் நாங்கள் வந்து ஒரு 4:30க்கு கார் எடுத்தோம். 1:30க்கு அப்படிங்கிறப்ப தான் நாங்கள் வந்து ரீச் ஆனோம். இடையில சாப்பிட்றதுக்கெல்லாம் கார் நிறுத்திட்டு அப்படியே ரொம்பவே பொறுமையாக தான் போயிட்டுருந்தோம். ரொம்ப ஸ்பீடாக போகணுன்னு சொல்ல முடியாது. அளவான ஸ்பீடில் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டே தான் போனோம். குட்டீஸ் கூட போகிறப்ப அவங்கள தூங்க வைக்கிறது, அவங்கள பார்த்துக்கிட்டு போகிறதுக்கே கரெக்டாக இருந்துச்சு. சோலோவாக முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் போய் என்ஜாய் பண்ண மாதிரி இப்போலாம் என்ஜாய் பண்ணவே முடியறதில்ல. நாங்கள் காலேஜ் டேஸில் கேரளா ட்ரிப் வந்து 2-3 டைம் போனோம். அப்போல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். பட் இப்போ அந்த என்ஜாய்மெண்ட் கிடையாது. குட்டீஸ்க்கு ஒவ்வொன்றுமே பார்த்து பண்ணிகிட்டு இருந்தோம். அதுவே எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா அவங்க மண்டையவே வெளியில் விட்டு தாங்க பார்த்துட்டு இருந்தாங்க இந்த மான் ஓடுறது எல்லாமே. பாருங்கள் மண்டை எங்கே போயிருக்குன்னு பார்த்தீங்களா. பாப்பாலாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தா. ஒரு ஃபாரஸ்ட்லேருந்து வெளியிலேருந்து அடுத்த இதுக்குள்ளே போயாச்சு. போகிற வழியில் எங்கேயாவது சாப்பிட்றதுக்கு நிறுத்தலாமேன்னு சொல்லி நிறுத்தி சாப்பிட்ருந்தோம். எந்த கடையிலையுமே இல்லைங்க, பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. ஒரு 2 ஹோட்டல், அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு ஹோட்டலில் கண்டுபிடிச்சி போனோம். அங்கேயுமே இப்போ வந்து பெருசாக எதுவும் பரோட்டாவும் பூரியும் மட்டும்தான் இருக்குன்னாங்க. சரி ஓகே, எதையாவது சாப்பிட்டுக்கலாம், இதுக்கு மேலே விட்டோன்னா எதுவுமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸை வந்து சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு போனோம். அங்கே அந்த தொட்டாச்சினிங்கி செடியை பார்த்துட்டு பாப்பாவும் தம்பியும் வந்து வரவே மாட்டேன்ட்டாங்க. அதை தொட்டு பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னாங்க. இது வந்து ஓரத்தில் இருக்குது, சரி இதெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும், வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் அவங்க 2 பேரும் கேட்கல. அப்படியே அவங்களையுமே வந்து நாங்கள் கூட்டிகிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்து கிளம்பிட்டோம். பாப்பா தம்பி ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்கன்னு தான் சொல்லுவேன். அவங்களும் நல்லா ஃப்ரீயாக வந்து அந்த செடியெல்லாம் தொட்டு பார்த்துட்டு நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்படியே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த டேம், அந்த அருவி தண்ணியெல்லாம் போய் ரொம்ப ஒரு அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த வியூவெல்லாம் பார்க்க அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அது எல்லாமே பொறுமையாக பார்த்துட்டு நாங்கள் அப்படி எங்கேயுமே கார் ஸ்டாப் பண்ணல, அப்படியே டைரெக்டாக போயிட்டே தான் இருந்தோம். கொஞ்சம் ரூமுக்கு போய்ட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பெருசாக நாங்கள் எங்கேயுமே போகல அப்படின்னாலும் ரூமில் நல்லா குட்டீஸ் கூட என்ஜாய் பண்ணிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். ஏன்னா சமையல் வேலை இல்லைனாலே நம்ம வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். அப்படி தாங்க இருந்துச்சு. நாங்கள் வந்து காக்கி ஹாலிடேஸ் அப்படிங்கிற ஒரு காட்டேஜ் தான் புக் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ரூமோட ஒரு அழகான ஒரு வீடு. கிச்சன் வந்து 2 கிச்சன் இருக்கும், டைனிங் ஏரியா, 3 பெட்ரூம், நல்லா தனியாக காம்பவுண்டோட ஸ்விம்மிங் பூலோட செமையாக இருந்துச்சு. நாங்கள் போய் கொஞ்சம் நேரத்துலேயே பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து பெய்யறக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப பயங்கரம்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ரொம்ப நேரம் பெய்யல, ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 3/4 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி தான் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. மத்தியானம் லஞ்ச் ஆர்ட்ரு பண்ணி வாங்கி சாப்பிட்டோம். ஏன்னா ஆர்ட்ரு பண்ணால் இங்கே வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். ரொம்ப லாங்கில் இருக்குது இந்த ரெசார்ட்டு. அதுக்கப்புறம் நைட்டு வந்து பாபிக்யூ செட்டப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கறியெல்லாம் வாங்கிட்டு வந்து ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க கூட சேர்ந்து நாங்களும் அந்த தீ வந்து பார்த்திங்கன்னா பற்றவே மாடின்ட்டு இருந்துச்சு. அதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருந்தோம். இந்த மாதிரி ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் வந்து சமைச்சு கொடுக்குறப்போ ஒய்ஃபுங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு எவ்வளோ சுகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இருந்துச்சு. நல்லா ஜாலியாக வந்து அவங்க இது ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து சும்மா சப்போர்ட் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் வந்து பெருசாலாம் எதுவும் பண்ணல.
நல்லா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் ஊதி விட்டுருந்தாங்க. தணல் தீ வந்து பிடிக்கவே மாட்டேன்ட்டுருச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் போட்டோம். ஃபைனலாக ஓரளவுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே வந்து மேக்னேட் பண்ணி வைக்கிற சிக்கன் எல்லாம் வச்சு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அண்ணா வந்து மேக்னேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அண்ணா மேக்னேட் பண்ணி கொடுத்ததும் இவங்க வந்து இந்த ஒரு சைடு இது பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு சைடு மச்சி வந்து நைட்டு சப்பாத்திக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குருமா வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சிக்கன் கிரேவி வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நல்லா ஜென்ஸ் 3 பேர் நல்லா சமைச்சாங்க. நாங்கள்லாம் நல்லா ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட்ருந்தேன் தான் சொல்லுவேன். நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணின ஒரு நாள்னு சொல்லலாம். என் ஹஸ்பண்ட் ஊருக்கு போய் இதே மாதிரி செட் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரி அது ஊருக்கு போய் பார்த்துக்கலாம், இப்போ என்ன பண்ண போகிறாங்க அது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. அதை எடுத்து கரெக்டாக வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா நல்லா அழகாக தான் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எப்படியோ நம்மளே டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்க பாட்டுக்கு பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஹாப்பியாக இருந்துச்சு. இதில் பூனை எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல. இந்த நான்வெஜ்ஜு ஸ்மெல்லை கண்டது இந்த பூனை வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. இந்த பூனையிலேருந்து ஒரு 2 வாண்டுக வந்து பூனையை விட்டு நவரவே மாட்டேன்ட்டாங்க. குட்டீஸ் 2 பேரும் பூனைக்கிட்டே தான் நின்றுதாங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செட்டப்லாம் ரெடி பண்ணி போட்டு வேக வச்சுட்டு இருந்தாங்க. குட்டீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ள டிவி, கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. நம்ம எதுவுமே கொண்டு வர வேண்டியது இல்லை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் மட்டும் ரெகுலர் போகும்போது நம்ம பேக் பண்ணிட்டு போனால் போதும். இந்த மாதிரி புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காலையில் இன்க்ளூட் அவங்களே கொடுத்துருவாங்க. மத்தியானமாக நம்ம நைட்டு மட்டும் நம்ம தான் ரெடி பண்ணிக்கணும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் ஒரு நாள் வந்து ஆர்டர் பண்ணால் இன்னொரு நாள் நாங்கள் வந்து வெளியில் போயிட்டோம். நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டிலே செஞ்சுட்டோம். எல்லா காய்கறியுமே வாங்கிட்டு வந்து வீட்டில் நல்லா திருப்தியாக குட்டீஸை பார்த்துட்டு நல்லா திருப்தியாக செஞ்சு சாப்பிட முடிஞ்சிச்சு. அதுவே நம்ம ஹோட்டலுக்கு போனோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரீயாக சாப்பிடவே முடியாது. ஏன்னா குட்டீஸ் சாப்பிட வச்சுட்டு அவங்களுக்கு டிவி போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி சாப்பிட்டோம். இது அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு வந்து பார்க்குறப்ப இந்த பன்னீர் ரோஸோட ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு முன்னாடி கேட் வரைக்கும் அவ்வளோ சூப்பராக ஸ்மெல் வந்துச்சு. அழகாக நிறைய ரோஸ் செடி வச்சுருந்தாங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் எல்லாமே இப்போ தான் தலைஞ்சு வந்துருந்துச்சு. ஒரு பன்னீர் ரோஸ் செடி, அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் ரோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பூத்து இருந்துச்சு. அதெல்லாமே பார்க்குறக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதையுமே பார்த்துட்டு இருந்தோம் காலையில் எழுந்திரிச்சு. எல்லாருமே தூங்கிட்டு தான் இருந்தாங்க. எங்கள் வீட்டுக்குட்டி 2 தான் வந்து பார்த்திங்கன்னா காலையில் சீக்கிரமாகவே எந்திரிச்சிருவாங்களாச்சு. அதுவும் தம்பியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 6 o'clock 6:30ங்கிறப்ப எந்திரிச்சிருவான். வெளியில் வந்து பார்த்தா பனி மூட்டம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அது ஹஸ்பண்ட் வந்து மிளகு செடி இதெல்லாமே காமிச்சிட்டு இருந்தாங்க. அது எல்லாமே வந்து குட்டீஸ் கூட சேர்ந்து பார்த்துட்ருந்தோம். நாங்கள் மட்டும்தான் எந்திரிச்சோம். அப்படிங்கன்னா நாங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாக் போயிட்டு சும்மா விளையாண்டு கொண்டு இருந்தோம் குட்டீஸை பார்த்துட்டு. பாருங்கள் இங்கே ஒரு ரெட் ரோஸ் வந்து பூத்துருந்துச்சு. அதெல்லாமே பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸ்பேஸ் வந்து கம்மி தான், ஏன்னா அவ்வளோ அழகாக செடி வந்து நிறைய வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தனி காம்பவுண்டில் அழகாக சுற்றியும் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி ரோஸ் செடி இதெல்லாம் வச்சுருக்கிறப்ப பார்க்குறக்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் எல்லா குட்டீஸும் தூங்குறாங்க. இங்கே 2 வாண்டு மட்டும்தான் எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க. வீடுமே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பழைய காலத்து வீடு தான். அது வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா உண்மையுமே வீட்டுக்குள்ளே செமையாக இருந்துச்சு. பட் என்னால் வீட்டுக்குள்ளே தான் வீடியோவே எடுக்க முடியல. சுத்தமாக மறந்துட்டேன். போய் அந்த என்ஜாய் பண்ணுற மூமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே இது பண்ணுங்கிறதே மறந்துட்டேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு கிணறு இருக்குது, வெளியில் ஒரு பாத்ரூம். அதுக்கப்புறம் கிச்சன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா டோர் வந்து டபுள் டோர் தான். மேலே ஒரு டோர் வேணால் பாதி மட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் கீழே பாதி அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாங்கிற மாதிரி இருந்துச்சு. வீட்டை சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நல்லா நைட்டு தூங்கி எந்திரிச்சு வந்து தூக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா குட்டீஸ் 2 பேர் எழுந்திரிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை எழுப்பி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து மேலே போகிறதுக்கு ஏதோ ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அது எல்லாமே பார்த்துட்டு இந்த பக்கமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய செடி வச்சுருந்தாங்க. இல்லை கருகாப்பில் தலை எல்லாமே வச்சுருந்தாங்க. எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தேன். இது மஞ்சளா ஏலக்காயான்னு தெரியல. நானும் மஞ்சள் நினச்சிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னால் அவங்க ஏலக்காய் கூட இருக்கலாம் அப்படின்னாங்க. சரி ஓகே ஏதோ ஒரு செடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்துட்டு அப்படியே வந்தாச்சு. குட்டீஸ்க்கு விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஊஞ்சல், அதுக்கப்புறம் இது எல்லாமே இருக்குது. ஒரு சில சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாமே குட்டீஸ் விளையாடுற மாதிரி இருக்குது. ஸ்விம்மிங் பூல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிஷன் மாதிரி தான் வச்சுருக்காங்க. முன்னாடி வந்து கிட்ஸு, அதுக்கப்புறம் கீழே போக போக பெரியவங்க விளையாடுற மாதிரின்னு சொல்லி வச்சுருக்காங்க.
நாங்கள் வந்து தண்ணி வந்து சுத்தமாக தீர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி தண்ணி போட்டு விட்டுருந்தோம். அது ஃபுல்லாக நம்பி கீழே போயிட்டுருக்கு. அப்புறமே என் ஹஸ்பண்ட் கிட்ட கூப்பிட்டு ஆஃப் பண்ண சொல்லிட்டு இருந்தேன். அவங்களுமே போய் ஆஃப் பண்ணிட்டு வந்தாங்க. இங்கேருந்து அந்த துளுக்குமல்லி பூ சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதோட விதை மட்டும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சரி போட்டு பார்க்கலாம் முளைச்சி வருதா அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன செடிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மஞ்சளா இல்லை ஏலக்காயா அப்படின்னு சொல்லிட்டு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. பாலுமே ஃபஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் பால், அதுக்கப்புறம் வந்து ஆப்பம் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஆப்பமும் கடலைக்கறியும். செகண்ட் டே வந்து பார்த்திங்கன்னா பூரியும் ஆப்பம், அதுக்கப்புறம் 1 லிட்டர் பால் கொடுத்துருந்தாங்க. அப்படியே அதெல்லாம் பார்த்துட்ருந்தோம். எங்கே அந்த காம்பவுண்ட் கேட்லேருந்து வெளியில் வந்தோம் அப்படின்னா அது ஒரு விதமான அதில் இருந்துச்சு. அதையுமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைடர்மேன் வந்து கூடு கட்டி இருந்துச்சு. அதுவுமே பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. குட்டீஸ்க்கெல்லாம் காமிச்சிட்டு இருந்தோம். எல்லாருமே எந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் சரி சும்மா கொஞ்சம் தூரம் முன்னாடி வாக்கிங் மாதிரி போயிட்டு வரலான்னு போனோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிவர்லேருந்து தண்ணி வந்து போயிட்டு இருந்துச்சு, ஒரு அருவியிலேருந்து. ஏன்னா எங்கேருந்து எவ்வளோ தூரத்துலேருந்து வரதெல்லாம் தெரில. தண்ணியை பார்த்தோன்னே எங்கள் வீட்டு வாண்டுகள்லாம் தண்ணிக்குள்ளே இறங்கணுன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் பெரிய 2 வாண்டுகள் மட்டும்தான் இறங்கினாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன குடி கூட்டிகிட்டு போனேன். ஹஸ்பண்ட் வந்து ஃபஸ்ட்டு தம்பியை தான் கூட்டிகிட்டு போனாங்க. தம்பி வந்து ரொம்ப தண்ணி ஜில்லுன்னு இருக்குன்னு சொல்லி இறங்க மாட்டேன்ட்டான். அதனால் இவங்க மட்டும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த பாலத்துக்கு இது பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து மூங்கில் குச்சி தான் வச்சுருக்காங்க. நார்மலாக இல்லாமல் மூங்கில் குச்சியில் தான் வந்து நம்ம நடந்து போயிட்டு வர மாதிரி வச்சுருக்காங்க. அதுலேயும் ஒரு வயசான லேடி வந்து பார்த்திங்கன்னா அழகாக நடந்து வந்தாங்க. ஏன்னா எனக்கெல்லாம் ரொம்ப பயமாயிருச்சு. அக்கா ஹஸ்பண்ட்லாம் வந்து ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டு வந்தாங்க. எனக்கெல்லாம் அது பார்த்ததுமே பயமாக இருந்துருச்சு, எங்கேயாவது விழுந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து கிளம்பிட்டோம். அந்த ரெசார்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உள்ளே தான் இருக்குது. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. நாங்கள் ஜாலியாக பின்னாடியே கொண்டு வந்தால் எங்கள் வீட்டு 2 குட்டீஸ் வந்து முன்னாடியே தான் உட்காரணும் அப்படின்ட்டாங்க. அவங்க விளையாடுறக்கு வந்து சௌரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே கொண்டு அவங்களே கூட்டிகிட்டு போயிட்டுருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேம் மாதிரி இருக்கிற இடத்துக்கு தான் போகலான்னு பார்த்தோம். பட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அலோடு இல்லைன்ட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு டேம் நேற்று போயிருந்தோம், முன்னாடி நாளே போனோம். அந்த டேமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது, டிராஃபிக்கு போனால் மாட்டிப்பீங்க, திரும்பி வர முடியாதுங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே தான் வந்து சரி வேறு எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்லேருந்து கிளம்புறப்பே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 o'clock மேலே டைம் இருக்கும். கரெக்டாக எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் போனோம். எல்லோரும் எந்திரிச்சு குட்டீஸ் எல்லாம் சாப்பிட வச்சு கிளம்புறதுக்கு கரெக்டாக டைம் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லா குட்டீஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ஏஜ்டு தான், 1.5 years 2 years 2.5 years அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் அவங்களெல்லாம் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போகிறக்குள்ளே எங்களுக்கு போதும்னு இருந்துச்சு. இல்லை அழகாக மழை தூரல் வேறு அப்பப்போ லைட்டாக தூரிட்டு இருந்துச்சு. ஏன்னா நல்லா மழை பெய்யும்னு நினச்சோம், பட் மழையே இல்லை, பயங்கரமாக வெயில் தான் இருந்துச்சு. ஏன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ் தான் சொல்லலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலே போய் வியூ பாயிண்ட் வந்து நல்லா பார்த்துட்டு வரக்காக தான் போயிருந்தோம். இங்கேயுமே வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா 3 o'clock வந்து உள்ளே என்ட்ராகணும். வெளியில் வந்து நம்ம வந்து எத்தனை மணிக்கு வேணால் வெளியில் வரலாம். உள்ளே போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 o'clock தான். அதுக்கு மேலே வந்து உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி அதுக்குள்ளே அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடக்கூட இல்லை. எல்லாருமே மேலே ஏதாவது கடை இருந்தால் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே மேலே போயிட்டோம். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் கவுண்டர், டிக்கெட்டெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டாங்க. பாப்பா வந்து அம்மான்ட்டு கொண்டு வந்து அப்படியே கடைசியில் மடியில் படுத்து அப்படியே தூங்கிட்டா. தம்பி வந்து கார் ஏறி கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா தம்பி தூங்கிட்டான். சரி கொஞ்ச நேரம் நல்லா தூங்கிட்டோம், அப்புறம் அங்கே போய் எழுப்பி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வச்சுட்டு கிளம்பிட்டோம். இதில் குரங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மேலே வந்து விளையாண்டுட்டு இருந்துச்சு. ஏன்னா பாப்பா முடிச்சிருந்தா நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பா குரங்கை பார்த்துட்டு. பட் பாப்பா நல்லா தூங்கிட்டு இருந்தா அப்படிங்கனால அவனால் வந்து பார்த்திங்கன்னா குரங்கை வந்து பார்க்க முடியல. ஏன்னா இங்கே வந்து ஒரு 2-3 இடத்துல மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே ஏறது வந்து ரொம்பவே ரிஸ்க்காக தான் இருக்குது. ரொம்பவே சேஃபாக பார்த்து தான் ஏறணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் 3 o'clock நீங்கள் உள்ளே போயிட்டு அதுக்கு மேலே நீங்கள் ரிட்டன் வெளியில் வரீங்க அப்படின்னா பெருசாக ஆப்போசிட்டில் வந்து எந்த காருமே வராது. அப்படிங்கிறனால நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து ரிட்டன் வந்து கீழே இறங்கிக்கலாம். ஏன்னா கீழே இறங்குறப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாருமே பயந்துருவோம். இந்த கடையில் வந்துட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா மேகி ஆம்லேட் எல்லாம் வாங்கி சாப்பிட்ருந்தோம். சாப்பிட்டு அங்கே வந்து அப்படியே நடந்து தான் போகணும். ஒரு இடத்துல கார் நிறுத்திட்டு கிட்டத்தட்ட 1 kilometer இருக்கும் பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா நடந்து போயிட்டு தான் வரணும்.
தம்பி வந்து அப்பா தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை எடுக்க வச்சிட்டேன். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தா. இதில் வேறு பாப்பாவுக்கு வந்து சீராட்டு வந்துடுச்சு. அப்பா தம்பியை மட்டும் எடுக்கிறாங்க, என்ன யாருமே எடுக்க மாட்டேங்கிறீங்க, என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டா. சரின்னு சொல்லிட்டு அவளை ஃபோர்ஸ் பண்ணியதை நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு போயிட்டுருந்தோம். இங்கே நிறைய மிளகு செடி இருந்துச்சு. அந்த வியூ பாயிண்ட்லாம் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மேலேருந்து கீழே பார்க்குறப்ப எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. பட் அந்த ஸ்பேஸில் நல்லா நின்று பார்க்குற மாதிரி இருக்குது. அப்படிங்கிறனால கொஞ்சம் நமக்கு அந்த பயம் இருக்கிறது இல்லை. அப்படியே வந்து நாங்கள் வந்து பொறுமையாக போயிட்டுருந்தோம். எல்லாருமே வந்து குட்டீஸை கூட்டிகிட்டு அப்படியே ஃபேமிலியாக வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருந்தோம். ஏன்னா எல்லோரும் ஒன்றா போகிறதுனா அது முடியாத ஒரு காரியம். தம்பியுமே வந்து பார்த்திங்கன்னா நடந்தே வரமாட்டேன்னு சொல்லிட்டான். ஆள் வந்து எடுத்துகிட்டே தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுகை. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா தூக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்களும் வந்து எல்லாமே சுற்றி நல்லா நின்று பார்த்துட்டு இருந்தோம். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், மேலேருந்து கீழே பார்க்குறப்ப எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தூரி வந்து அங்கங்கே கட்டி விட்டுருந்தாங்க. எல்லாம் வந்து தூரி ஆடிட்டு இருந்தாங்க. என் ஹஸ்பண்டும் போய் ஆடுறேன்ட்டு போனாங்க. தம்பி வந்து அவரை பார்த்தோடே தம்பி வந்து ஓடி வந்துட்டான். நான் வரவே இடான்னு சொல்லி ஹஸ்பண்ட் வந்து கீழே இறங்கி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் ஹஸ்பண்டும் வம்பிழுத்துட்டு இருந்தோம். பாப்பாவும் தம்பியும் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஃப்ரீயானாங்க. அவங்க பாட்டுக்கு விளையாண்டு இருந்தாங்க. சரி, ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட வச்சு கூட்டிகிட்டுலான்னு சொல்லிட்டு சாக்லேட் தான் ஏதாவது வேணுமான்னு கேட்டால் எதுவுமே வேணான்ட்டாங்க. சரி, பேக்கில் இந்த சாக்லேட் வந்து ஆளுக்கு ஒன்று கொடுத்து அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டோம். பாப்பா வந்து பார்த்திங்கன்னா வா போகலாம் அப்படின்னா இங்கே வந்து தொட்டாச்சி நீங்கள் இருந்துச்சு, அதை தொட்டு பார்த்துட்டே தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா தொட்டு பார்த்துட்டு இருந்தா. இந்த பிளேஸோட பேர் வந்து பார்த்திங்கன்னா செம்ப்ரா பீக். நீங்கள் வயநாடு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ் விசிட் பண்ணி பாருங்கள். இதில் மெயின் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ட்ரக்கிங் எல்லாம் இருக்குது. நடு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாட் மாதிரி இருக்கும். அதுக்கு தண்ணி வந்து எங்கேருந்தே வருதுன்னு தெரியாது. ஏன்னா அந்த வியூ பாயிண்ட்லாம் போய் பார்க்க நல்லாயிருக்கும். பட் அதுக்கு டைமிங் அலௌட் வந்து பார்த்திங்கன்னா 7 to 12 வந்து போயிட்டு வந்துடணும். 12 மேலே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து கூட்டிகிட்டு போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் லேட்டாக தான் போனோம். அப்படிங்கிறனால சும்மா முன்னாடி போய் பார்த்துட்டு மட்டும்தான் வர முடிஞ்சு. உள்ளே போய் எல்லாம் பார்க்க முடியல. பட் அவங்க ஃபோட்டோஸ் காமிச்சாங்க. உள்ளே போனால் செமையாக இருக்குது. பட் அதுக்கு ஆன்லைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிக்கெட் வந்து புக் பண்ணலாம். 3:30 வந்து டிக்கெட் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. ஏர்லி மார்னிங் 3:30 டிக்கெட் வந்து புக் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வந்து 7 போனீங்க அப்படின்னா 12 ரிட்டர்ன் வந்து வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து லேட்டாக தான் போனோம் அப்படிங்கிறனால இங்கே மட்டும் பார்த்துட்டு குட்டீஸ் அந்த ஊஞ்சல் வந்து விளையாட வச்சுட்டு ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து நின்று ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த வியூவில் பார்க்க அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டமணியோட காமெடி வந்து ஒன்று பண்ணுறேன்னு சொல்லி எங்கிட்ட அடி வாங்கிட்டு இருந்தாங்க. ஏதோ வந்து ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா கீழே எட்டி பாரு உங்கள் வீடு தெரியும், உங்கள் அப்பா வீடு தெரியும்னு சொல்லிட்டு தள்ளி விடுவாங்களாம். அந்த மாதிரி வந்து அதை பண்ணணும்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து இது பண்ணி அடி வாங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் குட்டீஸ் கூட நின்று ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த வியூஸ் எல்லாம் பார்க்க ரொம்பவே செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் ரிட்டன் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். சரி, ஓகே போகலாம். இதுக்கு மேலே வச்சுருந்தோம் அப்படின்னா குட்டீஸை சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருந்து கிளம்பிட்டோம். கீழே இறங்குறப்போ கொஞ்சம் பயம் இருந்துச்சு. சீட் பெல்ட் எல்லாம் போட்டுட்டு அப்படியே பயமாக தான் இருந்துச்சு. அங்கே இருக்கிறவங்க வந்து நாங்கள் நல்லா வாங்கி சாப்பிட்ருந்தோம். போகையில் எங்களெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு பாய் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியே நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ரிட்டன் வந்து வீட்டுக்கு வரப்போ அன்னன்னைக்கு நைட் என்ன சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வேணுங்கிறது எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. பட்டு குட்டீஸ் எல்லாம் கோல்டு பிடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியிலலாம் விளையாட வைக்காமல் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் வந்துட்டோம். தண்ணியிலலாம் போய் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி காலையிலேயே போனது தான் கரெக்டு. இன்னொரு ஃபால்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 500 டிக்கெட் தான் அலௌடுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுவுமே நீங்கள் வந்து வயநாடுலாம் போகிறப்ப நல்லா செக் பண்ணி போனீங்கன்னா கரெக்டாக ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வந்துட்டு வேணுங்க அதெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். தம்பி இந்த கிளாஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். அவரும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு இருந்தார். எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஊருக்கு போனால் இந்த வேலை பண்ணுவோம், அது இங்கேயே வந்து பண்ணுறக்கு ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் வாங்கினதுக்கெல்லாம் பில் போட்டுட்டு ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங், அதாவது சாட்டர்டே மார்னிங் காலையில் எழுந்திரிச்சதுமே பயங்கர தலைவலி இருந்துச்சு. சரி, ஒரு கப் காஃபி குடித்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ணாலாம் வந்து பார்த்திங்கன்னா காஃபி போட்டாங்க. சரி, ஓகே போட்டு கொடுக்குற கால் இருக்கிறப்ப நம்மளும் குடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு காஃபியெல்லாம் குடிச்சிட்டு அங்கே எங்களுக்கு செக் அவுட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 11 நாங்கள் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேகமூட்டமெல்லாம் பார்க்குறக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு.
ஏன்னா ரொம்ப நாள் கழித்து வெளியில் போகிறோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1.5 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஒரு 1.5 இயர்ஸ் முன்னாடி நாங்கள் வந்து மூணார் போயிருந்தோம் ஃபேமிலியோட. நெக்ஸ்ட் இந்த ட்ரிப் வந்து இந்த சைடு ஃபேமிலியோட மச்சி கூட அண்ணா கூட எல்லாம் போகிறோம். அதுக்கப்புறம் மத்தியானம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல்லே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. நாங்கள் தங்கி இந்த ஹோம் ஸ்டேயில் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் தான் வந்திருந்தோம். ரெஸ்டாரண்ட் வில்டன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான்வெஜ் மீல்ஸ், பிரியாணி, தம் பிரியாணிலாம் சொல்லி வாங்கி பயங்கரமாக ஃபுல்லாக சாப்பிட்டோம். வயிறு நம்ப சாப்பிட்டு ஃபைனலாக ஐஸ்கிரீம், குலோப் ஜாமுன்னு சொல்லிட்டு எல்லாமே சாப்பிட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் வந்து வீட்டுக்கு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வரப்போவுமே ஃபாரஸ்ட்குள்ளே தான் வரணும் அப்படிங்கிறனால அந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா போனது ஒரு வழியில் போயிட்டு வரப்போ இன்னொரு வழியில் நாங்கள் வந்து வந்துட்டோம். இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா அங்கங்கே நிறுத்தி சூரியகாந்தி பூ வந்து பார்த்திங்கன்னா போட்டிருந்தாங்க. அங்கே நிறுத்தி நிறைய பேர் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்களும் எங்களுக்கு ஏதாவது அனிமல்ஸ் ஏதாவது தெரியுதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஏன்னா வரப்போ எதுவுமே தெரியல. போகையிலையாவது கொஞ்சம் நஞ்சம் தெரிஞ்சிச்சு. வரப்பெல்லாம் சுத்தமாக நாங்கள் எதையுமே பார்க்கல. முடிஞ்ச வரைக்கும் ஸ்பீடாக வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா டைமுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தாச்சு. ஃபாரஸ்ட்லேருந்து வெளியே வந்து இங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ பூ. அதில் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் வாங்கிட்டு உள்ளே போய் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஒரு ஃபோட்டோ எடுக்க போதுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணிட்டு போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கரும்பு ஜூஸ் பார்த்தோன்னே எங்களுக்கு கரும்பு ஜூஸ் குடிக்கணும்னு தோணுச்சு. அதெல்லாம் குடிச்சிட்டு ஹஸ்பண்ட் வந்து மாட்டு வண்டியை பார்த்ததுமே வந்து அவர் மாட்டு வண்டி பார்த்துட்டு இருந்தாங்க. அதையுமே எல்லாமே கவர் பண்ணிட்டு வந்தோம். கரும்பு ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கப்புறம் ஒரு டீ கடையை பார்த்து டீ குடிச்சோம். அதான் கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு டீ வாங்கி குடிச்சிட்டு ரிட்டன் வந்து மைசூர் பக்கமாக வந்தாச்சு. நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிறப்ப கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து 12:30 பக்கமாக ஆயிடுச்சு. மைசூர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா தசரா இதுக்கு அவ்வளோ டெக்கரேஷன்ஸ் லைட்டெல்லாம் போட்டு பயங்கர டிராஃபிக்காக தான் இருந்துச்சு. சிக்னலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 15 to 20 மினிட்ஸ் சிக்னல் வந்து க்ளோஸ்லேயே தான் இருந்துச்சு. ஓப்பனே பண்ணல. ரொம்ப டிராஃபிக்கெல்லாம் மீறி தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தோம். கரெக்டாக வீட்டுக்கு வரப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 12:30. குட்டீஸ் எல்லாம் நல்லா கார்லேயே படுத்து தூங்கிட்டாங்க. ரிட்டன் வந்து எல்லாருமே அப்படியே அவங்க எங்கள் வீட்டுக்கே போயாச்சு. அடுத்த நாள் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மண்டேலேருந்து ரெகுலர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக மழை பெஞ்சிட்டே தான் இருந்துச்சு. மழையிலையும் அப்படியே நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து குட்டீஸ் எல்லாம் தூங்க வச்சுட்டு அந்த அன்றைக்கி வந்து இந்த வயநாடு ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் போச்சு. பட் ரொம்பவே ஹாப்பியாக நல்லா என்ஜாய் பண்ணேன்னு சொல்லலாம். நம்ம விடுது நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.